ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் பிரெயின். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான மீன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சீலா மீன் எடுத்திருக்கேன். புளி கரைசல், கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. கண்டிப்பாக பூண்டும் வெந்தயமும் சேர்க்கணும். கத்திரிக்காய் இதில் சேர்க்கறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சீரகம், முழு தனியா, காய்ந்த மிளகாய். இப்போ காட்டியிருக்க பொருள் எல்லாமே நான் வதக்கி அரைக்க போகிறேன். இது ஒரு செட், இது அப்படி தனியாக இருக்கட்டும். அது இல்லாமல் இதோட சேர்க்குற தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது ஒரு செட் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை தான் அதில் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ கருவேப்பிலையை வதக்கி அரைக்கிறதுக்கும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதே டைமில் தாளிக்கிறதுக்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு தான் மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்ப்போம். ஸோ இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, சீரகம், முழு தனியா, காய்ந்த மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கரியக்கூடாது காஞ்ச மிளகாய். அதே டைமில் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெயிலே எல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறம் தான் மற்ற பொருளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அடுப்பை வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன், கரியக்கூடாதுன்றதுக்காக. நல்லா வறுபட்டுருச்சு. இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். எப்போயுமே மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். ரொம்ப கரிய வேண்டாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோடு நம்ம இப்போ தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஸோ தக்காளி, வெங்காயம், தேங்காய், அந்த மிளகு, சீரகம், முழு தனியா, காய்ந்த மிளகாய் இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இதோடு நான் இப்போது தேங்காவும் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆற வச்சு அரைங்க. அரைக்கும் போது அது வந்து நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தக்காளி, வெங்காயம், மற்ற பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேங்காயும் ஓரளவு நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். ஓகே, போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இது தனியாக ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம் இதுதான் வந்து மீன் குழம்புக்கான டேஸ்ட்டு. ஸோ தேவையான நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமாகவே சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமும் கடுகு, வெந்தயம் இதை நம்ம சேர்க்குறோம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது எண்ணெயில் நம்ம இதை போடும்போதே பொரியணும். அந்தளவுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அடுத்து பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் கண்டிப்பாக கீறி போட்டுருங்க. ஏன்னா கீறாமல் சேர்க்கும்போது எண்ணெயில் நம்ம இப்படி டைரெக்டாக சேர்க்கும்போது பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும். அதனால் பச்சை மிளகாயை முனையை கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கீரல் போட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதோடு நம்ம கத்திரிக்காயும் சேர்க்குறோம். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஸோ எண்ணெயில் வதங்கிறதுக்காக நம்ம இதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே பாதி வெந்துடணும். ஏன்னா புளி சேர்க்கும்போது காய்கறி வந்து வேகாது. அதனால் நம்ம எண்ணெயிலே ஓரளவு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காவுமே சாப்பிட்றதுக்கு அந்த புளியில் அந்த புளிக்குழம்புல ஊறி அந்த
ஊறி நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம. எண்ணெயில ஓரளவு கத்திரிக்காய் வெந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்க்குறோம். தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், தனியாத்தூள். அத தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். அது இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. அப்போ தான் கலர் கிடைக்கும். ஸோ எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதங்கட்டும். புளிக்கரைசல் சேர்க்காத வரைக்கும் கத்திரிக்காய் வந்து நல்லா வேகும். புளிக்கரைசல் சேர்த்துட்டோன்னா கத்திரிக்காய் வந்து வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். வேகாது. இப்போ ஓரளவு வெந்ததுனால இப்போ புளிக்கரைசல் நம்ம சேர்த்தாச்சு. இது அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வருது. அதே மாரி நம்ம சேர்த்த அந்த மசாலா சொன்னோனே நல்லா வெந்து கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வருது. அப்படியே சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இதில நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப திக்கான பேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி கலந்து நான் இதில சேர்த்துருக்கேன். இப்போ மீன் குழம்போட திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா, கொஞ்சமா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா செட்டிநாடு மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் திக்கா தான் இருக்கும். நம்ம அரைச்ச மசாலா சேர்த்ததுனால நல்லா திக்கா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு திக்கா வச்சுட்டு, தண்ணி வேணும்னாலும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி, ஓரளவு அந்த திக்னஸ் வந்து குறைச்சு விட்டுருக்கேன். நல்லா கலந்து இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போறோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொதி வருது. அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போறோம். ஸோ நான் எடுத்து வச்சிருக்க அந்த ஷீலா மீன இதில ஒண்ணொண்ணா சேர்க்குறேன். இப்பவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மீன் குழம்பு பொறுத்தவரைக்கும் மொத நாள் மீன் குழம்ப விட அடுத்த நாள் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா, அந்த மீன் குழம்புல அந்த மீன் நல்லா ஊறி, நம்ம அதில சேர்த்துருக்க காய்கறி என்ன சேர்த்தோமோ அதுவுமே அது ஊறி அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்ச உடனே சாப்பிட்றத விட, அன்னைக்கு நைட்டோ இல்லன்னா அடுத்த நாளோ சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இத அப்படியே கலந்து விட்டுட்டு, அப்படியே சிம்லயே இருக்கட்டும். உப்பு தேவைக்கு தகுந்த மாரி டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியா இருக்க வேணாம். ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவுல உப்பு சேர்க்கும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா எல்லாமே நல்லா செஞ்சுட்டு உப்பு அதிகமானாலும் அந்த மீன் குழம்பு நல்லா இருக்காது. கம்மியானாலும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உப்பு சரியான அளவுல சேர்த்துட்டு, இத அப்படியே மூடி வச்சு, சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறோம். அந்த மீன் வேகத்துக்காக மீன் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். ஸோ இப்போ பாருங்க எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வெளிய வந்துருச்சு. மீன் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில மீன் பாருங்க. கலர் மாறி மீன் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது. அது வெந்திருக்கிறது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. வாசனையும் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஷீலா மீன பொறுத்தவரைக்கும் மீன் குழம்பும் நல்லா தான் இருக்கும். அது செட்டிநாடு ஸ்டைல்ல செய்யும்போது, அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மேல தேவையான கொத்தமல்லி இல சேர்த்துக்கிறோம். நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.